டேய் எங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் சொல்லி தர வேணாம். வயசானவளை வீட்டுல வச்சு வேலை வாங்குறியா நீ? பைத்தியக்காரத்தனமா பேசாதயா. உங்க அம்மா ஒழுங்கா வச்சிருந்தா ஏன் எங்க வருவாங்க? பெத்தம்மா வச்சு காப்பாத்த தெரியல, பேச வந்துட்டான். டேய் இந்த கிளவியை பத்தி தெரியுமா உனக்கு? நான் நல்லா வச்சிருந்த காலத்துல உன் வீட்டுல தான் உட்காந்து தேரா போட்டு இருந்துச்சு. நீ என்ன பார்த்து சொல்ற அம்மா ஒழுங்கா வச்சுக்கிறது இல்லன்னு? ஆமையா, நீ உன் அம்மாவை ஒழுங்கா வச்சுக்காதவன் தான். டேய் அத பத்தில நீ பேசாத. கட்டின பொண்டாடி ஒழுங்கா வச்சு வாழ தெரியல, அப்பப்ப சண்டை போட்டு போயிடுற. இப்ப கூட சண்டை போட்டு நீ தானே துரத்தி விட்டுருக்க. உன்ன கோவம் வருதுல்ல? இல்ல நிரூபிடா. ஓவரா பேசாதடா. அண்ணே சும்மா இருங்க. யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வேண்டாம் விடியா, அடிக்கட்டும் அடியா. வேண்டாம் அண்ணே ப்ளீஸ். வேண்டாப்பா. சும்மா இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. வான்னு சொன்னா வர வேண்டியதானே? இந்த வீட்டுல இருக்க எவனுக்கு நன்றியும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. வீட்டுக்கு வா, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறவா. வேலைக்காரி மாதிரி இல்ல வச்சிருந்த உங்க அம்மாவை. ஏய் நீ உன் பொண்டாட்டிய வேலைக்காரியோட கேவலமா வச்சிருக்க. அது ஊருக்கே தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளில போ, இல்லன்னா கொலைய விடும். ஏய் இப்போ நீ வர போறியா இல்லையா? போ. நீ போடா, நான் அப்புறம் வர்றேன். அப்ப நீ வர மாட்டே போ. சரி இவங்க கூட கடந்து சாவு. என்னைக்கா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன். இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் உன் பையன் கிட்ட போய் ஒப்பிச்சிட்டு இருக்கியா? ராசா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. நான் அப்படிலாம் சொல்லுவேனா? நீ சொல்லாம இப்படி எல்லாம் பேசுவானா? என் பொண்டாட்டிய நான் ஒழுங்கா வச்சுக்கிறது இல்ல, அது இதுன்னு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களா? ஒருத்தருக்கும் அறிவும் கிடையாது, நன்றியும் கிடையாது. சரோ, காய் நல்லா கழுவுனியா? நல்லா கழுவிட்டு தான் நறுக்கிட்டு இருக்கேன். அக்கா, 1க்கு 2 தடவை நல்லா கழுவிதான் இருக்கு. அதுக்கு இல்லடி, காய்கறில நிறைய மண் இருந்துச்சா, அதான் கேட்டேன். சரோ, மரியாமா உன்னை வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறேன். அப்பா, இப்ப என்னப்பா அவசரம்? அக்கா இங்கே இருக்கட்டுமே. புரியாம பேசாத லீலா. பா, லீலா ஒண்ணும் புரியாம பேசல. பாவம் சரோ, அவளே நொந்து போய் வந்திருக்கா. இப்ப அங்க உடனே அனுப்பணுமா அவளை? அதுக்காக அவளை உங்க வீட்டுல நீ வச்சுக்க முடியுமா? ஆமா, என்னமாமா பேசுறீங்க? செலவுக்கு அந்த வீட்டுல ஆதரவு இல்லன்றப்போ இந்த வீட்டுல வந்திருந்தா ஆகணும். நீ பாருங்க, காலம் பூராவும் உங்க 5 பொண்ணுங்களும் இந்த வீட்டுல வந்து இருக்கலாம். யார் என்ன சொல்ல முடியும்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. சரோ இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்கிறா. அவ இருக்க வேண்டியது புருஷன் வீட்டு தானே. பிறந்து விட்டு கூட தரலாமா? அப்பா, புருஷன் வீட்டுல இருக்கணுங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா புருஷன் எப்படி இருக்கணும்? பொண்டாட்டியை சித்திரவதை பண்ற இடத்துல அவளுக்கு அனுசரணையா இருக்க வேண்டாமா? அதானே. அம்மாக்காரி என்ன சொன்னாலும் அதுக்கு பின்பாட்டு பாடிக்கிட்டு பொண்டாட்டிய பழைய கிழிஞ்சு போன சீலை மாதிரி நடத்துற புருஷனை எந்த கணக்குல சேர்க்கறது? அந்த வீட்டுல சரோ எப்படிப்பா நிம்மதியா இருக்கிறது? அப்பா, நீங்க சும்மா சும்மா சரோ அங்க கொண்டு போய் விடுறது சரியில்லை. அந்த பொம்பளைக்கு ரொம்ப இளக்காரமா போயிடும். தரம் கொஞ்சம் சும்மா இரு. எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இந்த பாருமா சரோ, இவங்கெல்லாம் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி பேசுறாங்க, புரியுதா? நாம தான் நம்ம பின் விளைவுகளை பத்தி யோசிக்கணும். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும், எத்தனைதான் பிரச்சனை இருந்தாலும், என்னைக்காவது ஒரு நாள் அங்க போய்த்தானமா ஆகணும். அப்பா, இந்த பாருமா, நம்ம பக்கம் 1000 நியாயங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். ஆனா பொண்ணை பத்தவனோட நிலைமையதான், தவறான இடத்துல வாழ்க்கப்பட்ட பெண்ணோட நிலைமையதான். பிரச்சனைகளை உடனுக்குடனே தீர்க்கணும் சரோ. அதை விட்டு ஓடி வந்துட முடியாது. மாமா, என்னமாமா நீங்க? சும்மா ரபோசு. சரோ, அந்த வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நிர்மலா பொண்ணு எங்கேயோ வெளியே போயிருச்சு. பாவம் அவங்களுக்கு எங்க போயிருக்குது, எப்போ ஒரு என்ன நிலைமை ஒண்ணுமே புரியல. நியாயமா பார்த்தா இந்த நேரத்துல நாம அவங்களுக்கு கூட இருந்து அனுசரணையா ஆறுதல்லாம் சொல்லணும் இல்லையா? வா போலாம். ஏமாமா, ஏற்கனவே அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு சரோதான் காரணம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சூழ்நிலையில அங்க போனா ஏற்கனவே தொந்தரவு பண்றவங்க பாத்தியாலே குடும்பப்பட்டி கொண்டு மாட்டாங்களா? இவ ஒரு தப்புமே பண்ணாம அங்க போய் நின்னா மட்டும் இவ மாமியார் கரை ஆரத்தி வச்சா வரவருக்கு போறாங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? போசு, நம்ம மேல தப்பே இல்லாட்டாலும், நமக்கு விவரம் அத்தனை தெரிஞ்சிருந்தாலும் நாம பணிஞ்சு தாண்ட போகணும். நம்ம விதிடாது. ஆமாமா, இந்த காலத்துல நல்லவங்களுக்கே காலம் இல்லையே. எவ ஒருத்தி புருத்தனை போடான்னு தூக்கி போட்டு போறாளோ அவ்வளவுதான் அந்த புருத்தங்காரங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஏய், என்ன பேச்சுடா பேசுற? மறந்து கூட உதாரணத்து கூட நம்ம வீட்டு பொண்ணுங்க முன்னால அந்த மாதிரி பேசாத. ஐயோ, ஆளை விடுங்க சாமி.
இந்த உலகமே தலைகளா மாறினாலும் உங்களையும் மாத்த முடியாது, உங்க பொண்ணுங்களையும் மாத்த முடியாது. ஒரு ஆர்டர் ஒன்று டெலிவரி கொடுக்கணும், ஒழுங்கா போய் அதையாச்சும் பண்றேன், வரேன். சரோ, நான் இத்தனை நேரமா பேசிட்டு இருக்கிறேன், நீ ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு? அப்பா, நீங்க சொல்ற எதையுமே நான் மறுக்கலப்பா. நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு நாம போக வேண்டாம்ப்பா. வந்ததை வந்துட்டேன். ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போறேன்ப்பா. உங்க எல்லாரையும் விட்டுட்டு பழையபடி அங்க போறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏய், குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிற, தப்புமா. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே போய் பேசி தீர்த்துறணும், இல்லைன்னா இன்னும் பெருசா பூதாகாரமா வெடிக்க. கிளம்பு கிளம்பு. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னைக்கே கிளம்பி என் புருஷன் வீட்டுக்கு போயிடுறேன். ஆனா நீங்க என் கூட வர வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். ஏன் இப்படி சொல்ற? அப்பா, என்ன வச்சுக்கிட்டே என் மாமியார் உங்களை எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க பேச்சு முன்ன விட ரொம்ப கேவலமா இருக்கும். வேண்டாம்ப்பா, நான் தனியாவே போய்க்கிறேன். விடுமா, உன் மாமியார் பேச்சு எனக்கு புதுசா உனக்கு புதுசா? உன்னை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து அந்த அம்மா பாட்டை கேட்டு எனக்கு பழகி போச்சு. வா போலாம். உங்களுக்கு வேணா பழகி இருக்கலாம்ப்பா, ஆனா ஏன் முன்னாடி உங்களை திட்டுறத என்னால தாங்கிக்க முடியாது. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை திட்டினா என்னால பொறுத்துக்கவே முடியல. ஏய், உன் மனம் படுற வேதனை எனக்கு புரியுது. ஆனா இந்த நிலைமையில ஒன்னு அங்க தனியா அனுப்பிச்சா அப்பா மனசு என்ன வேதனைப்படும் நீ நினைச்சு பாத்தியா? கிளம்புறேன். வாமா, சீக்கிரம் கிளம்பு. அக்கா, கிளம்பிட்டியா? ஆமா பவானி, கிளம்பணும். நானும் காலேஜ் கிளம்புறேக்கா. ஏய், எங்கடி போற? என்னக்கா கேக்குற? காலேஜுக்கு தான் கிளம்புற. நீ காலேஜுக்குலாம் ஒன்னும் போக வேண்டாம். என்னாச்சுக்கா உனக்கு? என்னக்கா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அதுல பவானி, வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆளுக்கு ஒரு பிரச்சனையில இருக்கோம். நீ காலேஜ் கொண்டு போக வேண்டியதில்ல, இன்னைக்கு நீ வீட்லயே இரு. அதுக்கு தான் சொன்னேன். இதுக்கா இப்படி கத்துன? நான் பயந்தே போயிட்டேன். பாவம் பவானி. நீ என்ன லீலா, நான் உங்க எல்லார் பிரச்சனையும் நினைச்சு கடுப்புல இருக்கேன். அந்த எரிச்சல் அப்படி கத்திட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானக்கா, வேற ஒண்ணும் இல்லையே. சரி பவானி, தனக்கா சொல்ற மாதிரி நீ காலேஜ் போக வேண்டாம். ஆமா பவானி, ஒரு நாள் லீவ் சொல்லிட. சரிக்கா. ஏண்டா மாணிக்கம், 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? போனவ வந்தா வரட்டும், இல்லாட்டி அப்படியே போய் தொலையிட்டோம் நினைக்கிறீங்களா? எரும மாடு மாதிரி 2 பேரும் வீட்லயே பொறந்துட்டு கிடந்தா என்னடா அர்த்தம்? இந்நேரம் வெளியில எல்லாம் போய் தேடி அவளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாம்? கோபத்துல இஷ்டத்துக்கு பேசாதமா. நாங்க என்ன நிர்மலாவை தேடாமல உட்காந்துருக்கோம்? அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடு கூட படிச்சவங்க அத்தனை பேருக்கு நாங்களும் போய் விசாரிச்சாச்சு. அவ இல்ல, என்ன பண்ண சொல்ற? அடுத்து என்ன பண்றது, எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம நாங்களும் குழம்பிட்டு தான் இருக்கோம். சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாத. ஏண்டா செல்வம், உங்க அம்மா இப்ப என்ன சொல்லிட்டான்னு அவளை நீ இப்படி பேசுற? அவ அப்படித்தான் பேசுவா. அவ மகளை காணுமேங்கிற ஒரு ஆதங்கத்துல அப்படிதான் பேசுறா. நீ பதில் சொல்றவ கொஞ்சம் பொறுமையா தாண்டா பேசணும். அதுக்கு இல்ல பாட்டி, நிர்மலா எங்க கூட பிறந்த தங்கச்சி. அவ காணாம போன பதட்டம் எங்களுக்கு மட்டும் இல்லையா? என்னமோ தங்கச்சிங்கிறதே நாங்க மறந்துட்ட மாதிரில பேசுறாங்க அம்மா. ஏண்டா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். இப்படி அடுத்தவங்களையே எல்லாருமே முறைச்சுக்கிட்டு தான் என்னடா அர்த்தம்? சரிதான், என்ன பண்ண சொல்ற பாட்டி? எல்லாருக்கும் தான் டென்ஷன் இருக்கு.
ஏண்டா கண்ணு மாணிக்கம், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்னியப்பா, ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஹலோ, R2 போலீஸ் ஸ்டேஷன். வணக்கம் சார். சார் அங்க பாலன் சார் இருக்காரா? பாலனா? அவர் இல்லையே. அவரை கோர்ட்டுக்கு ஒரு அக்யூஸ்ட் எஸ்கார்டா போயிருக்காரு. வரதுக்கு நேரமாகும். நீங்க யாரு? என் பேர் மாணிக்கம். பாலன் சாருக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்படியா? என்ன விஷயம்? அது வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனையால என் தங்கச்சி வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுச்சு. பேரு நிர்மலா. கல்யாணம் ஆகாதவங்களா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தையோட தான் கோச்சிட்டு போயிருக்கு. பாலன் சாருக்கு தான் முழு விவரம் தெரியும். அதான் ஏதாவது தகவல் கிடைச்சதான் தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு விவரம் எதுவும் தெரியலையே. ஆமா, இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுங்க. எஃப்ஐஆர் காப்பி இருக்கும்ல, நீங்க நம்பரை சொல்லுங்க, நான் வேணா தேடி பார்க்கறேன். இல்ல சார், அது கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்னது, கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அது கூட கொடுக்கலனா போலீஸ் எப்படியா தேடும்? முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்பதான் அடுத்த ஸ்டெப் எடுப்போம். வந்துட்டானே பெருசாக மாதிரி. என்னாச்சுண்ணே? அது பாலன் சார் இல்ல, வேற யாரோ போன் எடுத்தாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற வழியை பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு. என்னடா, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேணாண்ணே, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். கம்ப்ளைண்ட்னு கொடுத்தோம்னா போலீஸ்ல நிச்சயம் போட்டோ கேட்பாங்க. போட்டோ கொடுத்து ஒருவேளை தெரியாதனமா நாளை பின்ன அது பேப்பர்ல வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் நிர்மலா திரும்பி வந்து போட்டோவை பேப்பர்ல போட்டு எப்படி நீங்க ஊரெல்லாம் என் பேரை அசிங்கப்படுத்தலாம்னு சண்டை போட்டா யார் பதில் சொல்றது? சரியா வராது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நிர்மலா நிச்சயமா எந்த தப்பான முடிவும் எடுக்கவும் மாட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ எங்கேயோ இருக்கா, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதனால இப்ப நம்ம எல்லாருக்கும் தேவை தைரியமும் மனசு அமைதியும் தான். தயவு செய்து யாரும் எதையும் நினைச்சு புலம்ப வேண்டாம், பிளீஸ். எப்படி இருந்த வீடு, 3 பிள்ளைங்களும் நானும் இருந்தப்போ எப்ப பார்த்தாலும் சந்தோஷம், கேலி, விளையாட்டுன்னு இருக்கும். கிழவியோட வீடு எத்தனுண்டா இருந்தாலும், நம்ம வசதியில குறைச்சல இருந்தாலும் மனசுல நிம்மதியோட இருந்தோம். நாம எப்ப கல்யாண பேச்சு எடுத்து எங்கேயோ கடந்த அந்த உருப்படாத சிரிக்கிய கண்டேன்னு தேடி பிடிச்சு தாலிய கட்டி இந்த வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சோமோ, அன்னைக்கு பிடிச்சது பாசானி. வந்தவ ஆளுங்களை தூக்கி தின்னா கூட பரவாயில்ல, ஆனா இருக்கிறவங்க எல்லாரோட நிம்மதியில தூக்கி தின்னுபிட்டா. அவ வந்து கொஞ்ச நாள்ல இவன் ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஓடி போனா. நிர்மலாவுக்கு கல்யாண பேச்சு தட்டி போச்சு. அப்புறம் தனி கொடுத்தனா அது இதுன்னு சதி பண்ணி என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சா. அதோடயாவது நினைச்ச அந்த சிரிக்கோட ராசி. எப்ப பாரு பிரச்சனை, சண்டை, அழுக, வேதனை. நடுவுல எனக்கு வேற உடம்புக்கு முடியாம போய் செத்து பழைச்ச. எல்லாத்துக்கும் மேல என் பிள்ளைங்க 2 பேரோட கல்யாணமும் உருப்படாமலே போயிடுச்சு. இவ பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நிர்மலாவோட புருஷன் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி ஆளையே காணும். கடைசியா நான் பெத்த மக இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. சும்மாவா சொன்னாங்க ஒவ்வொரு பொம்பளையும் கால் எடுத்து வைக்கிற நேரம்னு? இந்த வீட்டு மூதேவி எந்த நேரத்துல உள்ள வந்தாலும். மா, கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? இப்ப தரமா சொல். டேய், என் மக வந்துட்டாளா? டேய், என் மக வந்துட்டாளா? வாங்க மாமா, வாங்க. வாங்க ஐயா, வாமா சரம், உள்ள வா. உள்ள வாங்க ப்ளீஸ்.
அம்மா நிர்மலா பொண்ணு வந்துருச்சாமா? இல்ல மாமா, இன்னும் திரும்பி வரல. நாங்க போலீஸ்ல சொல்லலாம் தான் இருந்தோம். சொல்லுடா, எல்லாத்தையும் நீட்டி முழக்கி விவரமா சொல்லு. சிரிச்சுக்கிட்டே கேட்கட்டும். மூஞ்சிய பாரு, தங்கச்சி காணாம போயிட்டா, வயசு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு என்ன கதியில நிக்கிறாங்கிற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம கிழவனோட கிழவனா பேச ஆரம்பிச்சுட்டான் பாரு, பொசகட்ட பையன். மா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுமா. டேய், என்கிட்ட பேசாதடா. நல்ல மனுஷனா முதல்ல போய் உன் தங்கச்சி இருக்காளா செத்துட்டாளான்னு பாத்துட்டு வந்து செய்தி சொல்லுடா. போடா, போய் தண்டவாளம் கிணறுன்னு பாத்து தேடு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? டேய் விடுடா. சரிக்கு சரியா பேசிட்டு நிக்காத. போடா. ஆள் ஆளுக்கு போடா போடான்னு எங்க போக சொல்றீங்க? எங்கயாவது போடா. பேச்ச வளர்க்காத. அவ ஒருத்தி சொல்லாம கொள்ளாம போய் என்ன சாகடிக்கிறா. இந்த பையன் வீட்லயே இருந்து பேசியே சாகடிச்சுட்டு இருக்கிறான். கடவுளுக்கு குடும்பத்து மேல என்ன கோபம்னு தெரியல. நமக்கே நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டே இருக்கிறான். கடவுளா? பாவம், அவரே இழுக்கிறீங்க. அவரு சிவனேன்னு கோயில்ல கிடக்குறாரு. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு தானே. அவதான் என் பொண்ண மனசுல பஞ்ச வச்சு வெளியேத்திட்டா. அம்மா சரோ பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அது ஒரு அப்புறாணி. யாரு யார் அப்ராணி? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பொண்ணு அப்ராணி? நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற கொஞ்ச நேரத்துக்குள்ள என் பொண்ணு மனசு ஒடிஞ்சு நல்ல தங்கா மாதிரி புள்ளைய தூக்கிட்டு வெளியேறி இருக்கானா? இவ அவளை என்னெல்லாம் பேசியிருப்பா, எந்த அளவுக்கு பேசியிருப்பா இவ. டேய் மாணிக்கம், உனக்கு நல்ல தங்க கதை தெரியுமாடா? இதே மாதிரிதான் அண்ணன் பொண்டாட்டி பண்ண கொடுமை தாங்க முடியாம அவ பிள்ளைங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு கிணத்துல விழுந்து செத்தா. அந்த கதை தாண்டா இப்ப நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. யோ தரகர, ஓ பொண்ணுதாயா அந்த புராணத்துல வர்ற மூலி அலங்காரி. ஐயோ அப்படி எல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா இது ரெண்டுக்கு ஏதோ வாக்குவாதம் வந்திருக்குது. இது ஏதோ சொல்ல போக நிர்மலாக்கு சுருக்குன்னு பட்டிருக்குது, அவ்வளவுதான். இதை பெருசு பண்ணாதீங்கம்மா. நான் பெருசு பண்றேனா? உங்க பொண்ணு தப்பே பண்ணலன்னு சொல்றீங்களா? தப்புதாம்மா. இது நிர்மலாவோட விவாதம் பண்ணது தப்புதான். அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இதை இங்க விட்டுட்டு போகத்தாம வந்திருக்கிறேன். தயவு செய்து இதை மன்னிச்சிருங்கம்மா. காரியக்காரன் யாருன்னா அது அழகர் குளம் தரகர்தாயா. ஏய்யா, என் பொண்ணு எங்க போய் எப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா ஓ பொண்ணு மட்டும் இங்க வந்து புருஷன் கூட சௌகரியமா இருக்கணும், அப்படிதானே? டேய் மாணிக்கம், அறிவு கெட்டவனே, கேட்டியாடவர் பேச்ச? இந்த தைரியம் இவருக்கு எங்க இருந்து வந்தது? எல்லாம் நீ குடுக்கற இடம் தான்டா. 1000 பிரச்சனை இருந்தாலும் நாம நம்ம பொண்ணை கூட்டிட்டு போய் எங்க விட்டுட்டோம்னா, வாங்க மாமா வாங்கன்னு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பல்ல இழிப்பேன்னு உன் மாமனார் நினைக்கிறாருடா. அவ்வளவு தூரத்துக்கு நீ இழிச்ச வாயினா போயிட்ட. ராசம், ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏய் நீ பேசாம இருக்கலவி. அம்மா அம்மா, நிர்மலா பொண்ணு மேல உங்களுக்கு எந்த அளவு அக்கறை பாசம் இருக்குதோ அதே அளவு எனக்கு இருக்குதுமா. ரொம்ப பசப்பாதையா. அவ மேல அக்கறை இருந்ததுதான் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நீயும் இத துரத்தி விட்ட சரோவும் தெரு தெருவா தேடி அலைஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவளையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருந்தேன்னா அப்ப நீ மனுஷன். அம்மா உங்க மனசு படுற கஷ்டம் எனக்கு புரியுதுமா. அதே அளவு மனவேதனை என் மனசுல இருக்குமா. ரொம்பவே நடிக்காதையா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல மனசு இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும்னு சொன்ன ஆளுதானே நீ. இப்ப கூட உன் மனசுல அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருப்ப. உள்ளுக்குள்ள உனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். ஐயோ நான் அப்படி எல்லாம் நினைக்கிறேன் இல்லம்மா. நான் அப்படி நினைச்சிட்டேன்னா மல்லாந்து படுத்து எச்சத்துப்புற மாதிரி நானே அசிக்கப்பட்டு போயிருவேம்மா. இந்த வார்த்தை ஜாலத்துல ஒண்ணு குறைச்சல் இல்ல. இப்படி தேன தடவன மாதிரி இனிக்க இனிக்க பேசிதானே ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்க. கேடுகட்ட பொம்பளை சிரிச்சு சிரிச்சு தப்பான வழியில சம்பாதிக்கிற மாதிரி தானே இருக்கு உன்னோட மூஞ்சியும் உன் பேச்சும் கேடுகட்ட உன் சிரிப்பும். பாத்தீங்களாப்பா, கேட்டீங்களா? இதுக்குதான் நான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். உங்களை பார்த்து எப்படி ஒரு பேச்சு பேசினாங்க அவங்க. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். டேய் கேட்டுக்கோடா, நல்லா கேட்டுக்கோ. இப்ப கூட ஓ பொண்டாட்டிக்கு இங்க வரணுங்கிற எண்ணம் இல்லையாண்டா? இந்த ஆள் தான் இங்க இழுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா, எனக்கு இங்க வரதுக்கு எண்ணம் இல்லதான். நீங்க இப்படி தராதரமே இல்லாம தரக்குறவா பேசுறதை எங்க அப்பா கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரோ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? போங்கப்பா. நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல. அம்மா அம்மா, நீங்க ஏதோ மன கஷ்டத்துல பேசுறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. சரிம்மா, நீங்க தப்பு பண்ணது நாங்க தான் நினைச்சா மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. என்ன இருந்தாலும் சரோங்க மருமக இல்லையா? என்ன அப்பனு மகளும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? எங்க குடும்ப சீரழின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அம்மா
போதும்மா, இதுக்கு மேல என்னால காது கொண்டு இதுல கேட்க முடியாது. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறாங்க? உங்களுக்கு என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். நான் இப்படி எல்லாம் நினைக்கிற ஒரு ஈனப்பிறவியா? என்ன விட்டுருங்க மாப்பிள்ளை. இந்த சரோவோட நீங்க இத்தனை வருஷமா கொடுத்து நடத்துறீங்க. நம்ம சரோ இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடியதா? ஏதாவது சொல்லுங்க மாப்பிள்ளை. என்னத்த சொல்லுவா அவன்? இந்த அட்டதர்த்தத்தை கட்டிட்டு வந்ததுல இருந்து எங்க குடும்பமே சீரழிஞ்சு போய் கிடக்குதே. டேய் மாணிக்கம், என்னடா என்னமோ அந்த ஆள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு, நீ பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க. மூஞ்சில அடிச்சு வெளியே துரத்து விடுறா. அம்மா போதும்மா, நிறையவே பேசிட்டீங்க. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. நான் என் மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறேன். யோ, யார் அவன் மாப்பிள்ளை? அவன் ஏன் புள்ள. யார் வீட்டுக்கு வந்து யார நீ பேச வேண்டாம்னு சொல்ற? போயா வெளியில. ஏய் போடி வெளியே. ராசா இருமா, பொறுமையா இருமா. சம்மந்தி அம்மா, போதும் போதும்னே, சாஸ்தியா போச்சு. ஏதோ போதும் போதும்னு இத்தனை நேரம் பொறுமையா இருந்தேன். உங்களுக்கு உங்க பொண்ணு வீட்டை விட்டு போற சோகத்தை விட என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துற ஆத்திரம் தான் அதிகமா இருக்குது.